பி வித் யூ 2024ல தமிழ் டப்புல வெளிவந்த ஒரு ரொமான்டிக் மூவி. ஜோன்ஸ் கொலி இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காங்க. ஜோசியஸ் ஜெஸ்லின் மற்றும் பல படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் 2018ஆம் வருஷம் கொரியன்ல வெளிவந்திருக்கு. இப்போ தமிழ் டப்புல அவைலபிளா இருக்கு. மறக்காம ஒர்க் பண்ணி பாருங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பார்த்தரலாம். படத்தோட நம்ம ஹீரோவுக்கு ஒரு குட்டி பையன் ஒருத்தர் இருப்பான். அந்த குட்டி பையனோட அம்மா ஹீரோயின் இவங்க இறந்துருவாங்க. அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் கழிச்சு ஒரு டேட் ஒன்று சொல்லி அந்த டேட்டில் கண்டிப்பாக நான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துருவாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் தன்னுடைய பையனை அப்படியே அன்பாக அழகாக கண்ணுங்கிறதுமா வளர்த்திட்டு வருவார். அதே மாதிரி ஒரு வருஷம் ஆயிரும். ஹீரோயின் சொன்ன அந்த டேட்டில் ஹீரோயின் திரும்ப வந்துருவாங்க. உடனே ஹீரோயினை பார்த்த உடனே அவங்ககிட்ட போய் அப்படி போயிடுவாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு பழசெல்லாம் மறந்து போயிருக்கும். இந்த சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோ என்ன பண்ணினாரு, தன்னுடைய பழைய லைஃபை ஹீரோயின்கிட்ட சொல்லி ஹீரோயின் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இப்போ இந்த படத்துடைய பாஸ்ட்னு பார்த்தாவே ஹீரோயின் ரெண்டுத்துடைய ஆக்டிங் தான் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரெண்டுத்துடைய கெமிஸ்ட்ரி செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது. சூப்பரான ரொமான்டிக்கான ஒரு லவ்வபுளான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. ஆனால் இருந்தாலும் நமக்கு ரசிக்க வைக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்காவான பியூஜியம் கொடுத்துருக்காங்க. படத்தோட பியூஜியம் சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா ரொமான்டிக் மூவிக்கு என்ன தெரியும் அந்த பியூஜியம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ஒரு ஹை குவாலிட்டி விஷயம் கொடுத்துருக்காங்க. ரொமான்டிக் மூவிக்கு தகுந்த அந்த ஒரு சினிமோட்டோகிராஃபிக்கு கொடுத்துருக்காங்க. கேமரா செம்மையாக இருக்குது. அந்த படத்தோட லொக்கேஷன்லாம் எப்பா எங்கிருந்துடா பிடிச்சிங்க அப்படின்னால தான் இருக்குது. ஹீரோயினோட கெமிஸ்ட்ரிக்கு தகுந்தவரை அந்த படத்தோட லொக்கேஷன்லாம் செம்மையாக இருக்குது, செட் ஆகுது. அதெல்லாம் எமோஷனலாக சூப்பராக கனெக்ட் ஆகுது. அப்பா பையன் இது ரெண்டு பேரோட சென்டிமெண்ட் அதெல்லாம் செம்மையாக செட் ஆகுது. ஏன்னா ஹீரோ தன்னுடைய பையனை வளர்ப்பார். அந்த வளர்ப்புலேயே தெரியும், என்னடா இது இந்தளவுக்கு பாசமலை பொழிஞ்சு வளர்க்குறாரே, நம்மளாம் அந்த பையனை பிறந்துடக்கூடாதா அப்படின்னால தான் இருக்குது. இப்போ அந்த படத்துடைய மைனஸ்னாவே எனக்கு மைனஸ்னு எதுவும் சொல்ல தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது படம். அதே மாதிரி எனக்கு பெரிய ஒரு அட்வென்ச்சர் மூவி, ஃபைட் சீன்ஸ் இதெல்லாம் வேணுங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் செட் ஆகாது. ஒரு சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரியோட மெலடியான ஒரு படம் வேணும் அப்படிங்களுக்கு இந்த படம் 100% ஒரு ஒத்தான மூவி தான். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸ்லாம் இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியாக இருக்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியாக இருக்கலாம். படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மொத்தத்தில் படம் சூப்பராக சுமாராக இந்த படம் ஒரு ஒத்தான மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி உங்களால் உங்கள் கவி பாரதி.